ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி சினிமாவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சினிமா தயாரிப்பது லாபமா நஷ்டமா ஏற்கனவே கொஞ்சம் பேசியிருக்கோம். இதில் சமீப காலங்களாக என்ன மாதிரி சினிமா வெற்றி அடையுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளவுக்கு படம் எடுத்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. இப்போ அந்த டிடிடி அப்படின்னு ஒரு படம், தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி சிறை, இந்த மாதிரி ஆரம்பித்து குட் நைட்டாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இப்படி ஆரம்பித்தா நிறைய படங்கள் பெரு வெற்றி பெற்ற அத்தனை படங்களும் சின்ன பட்ஜெட்டு படங்களாக தான் இருக்குது. ஏன்னா அதில் ஒரே ஒரு வித்தியாசம், தோல்வி படங்களுக்கும் இந்த வெற்றி படங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அதில் யார் நடிச்சிருக்கான்றது முக்கியம் இல்லை. ஓகே, எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்கிறது முக்கியம் இல்லை. அவங்க என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கதைங்கிறது எல்லாம் சொல்கிற கதை தான். அதை எப்படி சுவாரஸ்யமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான கருப்பொருளாக இருக்குது. அப்போது என்னென்னா, நமக்கு 500 கோடி 300 கோடி 200 கோடி அந்த மாதிரி படங்கள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாக வரட்டும். அதுலேயும் ரசிகர்களை கவர்ற அளவுக்கு நல்ல விதமாக இருந்தால் தான் படம் ஓடும் அப்படிங்கிறத சமீப காலங்களில் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ் ரசிகர்கள். ஸோ தமிழ் ரசிகர்கள் நம்ம சாதாரண சொல்ல முடியாது. தமிழ் ரசிகர்கள் உண்மையிலேயே கொண்டாடப்படக்கூடியவர்கள். அப்போது இந்த சினிமாவுக்கு வர ஆசைப்படுறவங்க, நீ நடிக்கிறதுக்காக இருக்கலாம், டெக்னிக்கலாக இருக்கலாம், டெக்னீஷியன்ஸாக வர ஆசைப்படலாம், அல்லது தயாரிப்பாளராக வர ஆசைப்படலாம், இல்லை கதை எழுதுறதுக்கோ பாடம் எழுதுறதுக்கோ, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வர்றதுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், நாம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி உறுதுணையாக இருப்போம். ஒரு கதையாசிரியராக, வசனகர்த்தாவாக, திரைக்கதை ஆசிரியராக அவங்க பல படங்களை ரெஃபர் பண்ணி என்ன மாதிரி படங்கள் இங்கே ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் வெற்றி அடைஞ்சு அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணணும். எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிஹெச்டி பண்ணும்போது இது முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, இப்போ ஏதாவது ஒரு சப்ஜெக்டை எடுத்து பிஹெச்டி பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எதெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்புறம் புதுசாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம சினிமாவில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி படங்கள்லாம் ஓடி இருக்குது, அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா, தெரிஞ்ச முகமா தெரியாத முகமா, அப்போ தெரிஞ்ச முகம்னா எந்த அளவுக்கு தெரிஞ்ச முகம் அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் கதை, நம்ம மக்கள் எப்படின்னா இன்றைக்கி 80களில் வந்த கதையை இன்றைக்கி அப்படியே அந்த படத்தை இங்கே கொடுத்தோம்னா பெருசாக ரசிக்க மாட்டாங்க, ஏன்னா எடுக்கப்பட்ட விதம். ஆனால் அதே கதையை நமக்கு இன்றைக்கி கரண்ட்டு ட்ரெண்டில் என்ன மாதிரி கிட்டத்தட்ட அதே ஸ்க்ரீன் ப்ளே, அதே கதை, ஆனால் நடிப்பு முன்னாடி அந்த 80களில் 70 80களில் பார்த்திங்கன்னா அப்போ ஓவர் ஆக்டிங் நிறையா இருக்கும். இப்போ இயல்பான ஆக்டிங் வேணும்னு நினைப்பாங்க, அப்புறம் யதார்த்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது அதே கதையை இப்போ வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறதான் நிதர்சனம். இப்போ சினிமா பண்ணணும், சினிமாவில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்மையிலேயே யூ ஆர் வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. வாங்க. பணம் எவ்வளோ இருக்குது கையில், கொஞ்சமாக இருக்கா, அப்போ 4 பேர் சேர்ந்து பண்ண முடியுமா, உள்ளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுறாமல், அப்புறம் டாமினேட் பண்ணாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருக்கிறவங்க சேர்ந்தாங்கன்னா கையில் 1 கோடி ரூபாய்க்கு 5 கோடி இருக்குது, 10 கோடி இருக்குது. இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலாம், எடுத்த உடனே 10 கோடி கையில் இருக்குன்னு வச்சுக்கலாம், எடுத்த உடனே ஒரு 10 கோடிக்கும் பட்ஜெட் போட்டு படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புரிதல் முதல்ல வேணும். முதலாக இங்கே வர்றோமா, வந்தால் நம்ம அனுபவத்துக்கு கையில் 10 கோடி இருக்கா, ரைட் 10 கோடி இருக்குது, நம்ம இங்கே அனுபவப்படணும். இப்போ இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற மக்கள் எப்படி இருக்காங்க, ஏன்னா புதுசாக வர்றவங்களை உண்மையிலேயே இங்கே அந்த பெப்சின்ற அமைப்பு இருக்குது, இங்கே இருக்குது, இவங்க பயங்கர மோசமாக நடத்துகிறாங்க. அதுக்கு நானுமே ஒரு உதாரணம். நானும் புதுசாக படம் பண்ணும்போது உண்மையில் நம்மளை ஃபுட்பால் ரேஞ்சுக்கு நம்மளை எத்தி உதைச்சாங்க, அந்த அளவுக்கு மோசமாக நடத்துனாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸு, நம்மளாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க. அது அப்புறம் ஒரு கட்டத்தில் டிஜிட்டல் ஜாஸ்தி வந்தோடனே அவங்களுக்கான வாய்ப்பு குறைய நீங்கள் வேணாம்டா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கி பண்ண முடியும். அதுபோக மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா யூடியூப், அப்புறம் இன்ஸ்டாகிராம், இதில் இவங்க வர்ற ரீல்ஸ் அண்டு ஷார்ட் வீடியோ, அப்புறம் ஷார்ட் ஃபில்மு, அப்புறம் சின்ன சின்ன கருத்து உள்ள கண்டென்ட்டு, அப்படி எடுத்திங்கன்னா சினிமாவெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருக்கா. அப்போ நம்ம படைப்பாற்றல், அதோட குவாலிட்டி, வீரியம் சினிமாவில் இதையும் தாண்டி வரணுன்ற புரிதல் வேணும். அப்போது இந்த மாதிரி தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்னால் பெப்சி அமைப்பு மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க புதுசாக வர்றவங்களை கொண்டாடணும், சீப்பாக நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இப்போ புரிதல் வர ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போது கையில் இந்த ஒரு ஒரு 10 கோடி ரூபா பணம் இருக்கா? 10 கோடி ரூபாய் நான் வந்து சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறோம். 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு 15 கோடி வருதுன்னா ஒரு ஒரு 50% அப்படிங்கிறது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் நிலத்தை வாங்கி போட்டாலும் இங்கே பெருசாக கிடைக்காது. மேபி 5 வருஷம் 10 வருஷம் நிலத்தில் கிடைக்கலாம். அப்புறம் கோல்டு வாங்கி போட்டாலும் அவ்வளோ அவ்வளோ கிடைக்காது. நீங்கள் பேங்க்கில் வந்து போட்டாலும், இல்லை ப்ரைவேட்டில் வந்து வட்டிக்கு போட்டாலும், இல்லை கந்து வட்டி போனால் அது வந்து ரொம்ப பாவப்பட்ட தொழில்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் சினிமாவில் உங்களுக்கு 2 வருஷம் 5 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்னா வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்த உடனே 10 கோடி இருக்கா, என்ன செய்யணும்? ஒரு 1 கோடிக்கு உள்ளே வந்து படத்தை பண்ணணும். அந்த படத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் 10 கோடி ரூபா படத்துக்கு என்னெல்லாம் எஃபர்ட் எடுப்பீங்களோ அதை விட 1.5 மடங்கு எஃபர்ட் எடுக்கணும். அப்போ என்னென்ன படம் இருக்குது? அப்போ உதாரணத்துக்கு 10 கோடி கையில் இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ சேர்ந்து பண்ண நினைக்கிறீங்க. அதை ஒருத்தர் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு 1 கோடி ரூபாவில் படம் பண்ணுறதுக்கு இறங்கி, இப்போ இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணணும். 2025 என்ன படங்கள் வந்திருக்கு, 24 என்ன வந்திருக்கு, 23, அப்புறம் 2017 18லேருந்து, அப்புறம் இடையில வந்து லாக்டவுன் வந்துச்சு. அந்த பீரியடில் வந்து என்ன மாதிரி படங்கள்லாம் ஓடி இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸுக்கு ஆட்கள் இருக்காங்க இங்கே. ஸோ ஆட்கள்கிட்ட கேட்டு அவங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 20,000 50,000 கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணால் அவங்க வந்து டீட்டெயில் பூரா கொடுப்பாங்க. ஓ, இந்தந்த மாதிரி படங்கள்லாம் ஓடி இருக்குது, அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து 50,000 செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சொல்ல. ஏன்னா இப்போ நம்ம மாடு வாங்குகிறோம், தாம்பு கயிறு இல்லாமல் வந்து மாடை வந்து விட்டு ஓடுது, விரண்டு ஓடுது, நம்ம வீட்டை விட்டு போயிருச்சு, காட்டை விட்டு போயிருச்சு, இப்போ போயிருச்சுன்னு புலம்புற அர்த்தம் இல்லை. மாடு வாங்குற தயாராக இருக்கவங்க தாம்பு கயிறும் வாங்கி ஆகணும். யானை வாங்க தயாராக இருக்கவங்க துரட்டியும் வாங்கி ஆகணும். அப்படிங்கிறது தான் இதோட என்ன தம்பு ரூல் அப்படின்னு சொல்கிறது. அப்போது 1 கோடி ரூபாய் படம் பண்ணுறோமா, ஒரு 50,000 செலவு பண்ணி 1,00,000 செலவு பண்ணி அந்த அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு, ஓகே அப்போ நம்ம என்ன மாதிரி படம் பண்ண போகிறோம்? சரி, ஒருத்தர் வந்து பல பேர்ட்ட கதை கேட்போம். சில கதை 1-2 கதை பிடிக்கும். அவங்கள வச்சு பேசும்போது ஓகே இந்த கதை வந்து எதுக்குள்ளே எடுக்க முடியும்? அப்போ இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பட்ஜெட்டிங் பற்றி சொல்லியிருக்கோம். 30%க்குள்ளே தான் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியனோட சம்பளம் வரணும். அது போக இன்னொரு 20-25% தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரணும். ஏன்னா இதில் வந்து 1 கோடி ரூபா படத்தில் வந்து சிஜி ஒர்க்கில் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறணும். அப்போது மிச்சம் 50% நம்ம வந்து ஷூட்டிங் செலவு பண்ணணும். அப்போ ஷூட்டிங் வந்து நம்ம ரிச்சாக நல்லா பண்ணணும். அப்போ திரையில் என்ன தெரியுதோ அதுதான் நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும் அப்படிங்கிறதான். அப்போது இதில் வந்து இறங்கி இன்வால்வ் ஆகி 6 மாதம் ஆகலாம், 7 மாதம் ஆகலாம். ஏன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் உட்காந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கி, என்ன லொக்கேஷன், என்ன பண்ண போகிறேன், யாராக நடிக்க போகிறேன், எத்தனை கேரக்டரு அப்படின்னு சொல்லி இதுக்கான மெனக்கடல் இருக்கு இல்லையா? நீங்கள் இந்த 1 கோடி ரூபா படத்துக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு மெனக்கட்டிங்கன்னா 10 கோடி ரூபா படம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா என்ன வித்தியாசம்? 10 கோடி ரூபா படத்தில் ஹீரோவுக்கு வந்து சம்பளம் 2-3 கோடி ரூபா இருக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற சக நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாம் சேர்த்து அதுக்கு வந்து ஒரு 4 கோடி 5 கோடி போயிடும். அப்புறம் மேக்கிங் காஸ்ட்டு ஒரு ஒரு 60 நாள் 70 நாள் ஷூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 லட்ச ரூபா செலவாச்சு அப்படின்னா ஒரு 2 கோடி 2.5 கோடி அதுக்கு செலவாகும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த இதில் நிறையா வந்து சிஜி ஒர்க்கில் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கான செலவெல்லாம் வரும். அப்புறம் 8 கோடியில் முடித்தோமா, இன்னும் 2 கோடி வந்து பப்ளிசிட்டி அண்ட் ரிலீஸுக்கு. அப்படி வரும்போது படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அமைகிறதுக்கு நீங்கள் முதல்ல இந்த 1 கோடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இது நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ தமிழ் சினிமா வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே தடுமாறாமல் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, விருப்பம் உள்ளவங்க, நீங்கள் தாராளமாக எங்களை மாதிரி ஆட்களை காண்டாக்ட் பண்ண முடியும். நான் வந்து தமிழ் சினிமாவில் படம் பண்ணியிருக்கேன், இயக்குனராக, தயாரிப்பாளராக, அப்புறம் என் படத்தில் நடிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து படம் வந்து முன்னாடி 2018 வரும்போது ரொம்ப பெருசாக போகாட்டா கூட நமக்கான அனுபவம் பெருசாக வந்துச்சு. வேறு படங்களுக்கான கன்சல்டண்ட்டாக வேறு இருக்கேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்குது. பணம் வச்சுருக்கவங்க, நடிக்க விருப்பம் முடிவு உள்ளவங்களாம் உள்ளே வாங்க. யூ ஆர் வெல்கம் டு தமிழ் சினிமா. அடுத்த ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.